ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்பாதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்மனுரம் ஸ்ரயாமி. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். நம்ம குழாத்துல இது வரைக்கும் 5-10 வரைக்கும் 3ஆம் பத்துல 5வது திருவாய்மொழி வரைக்கும் அன்வயிச்சிருக்கோம். இது வரைக்கும் அதுல ஒரு திருவாய்மொழிக்கும் நம்ம அதோட அர்த்த விசேஷத்தை பார்த்து நம்பிள்ளை ஈட்டுல என்ன சாதிச்சிருக்கானும் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதை தவிர திவ்யார்த்த தீபிகையிலேருந்து டிவி அனந்தராச்சார் சுவாமி அருளின பதவுரையும் அன்வயிச்சுன்னு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு செய்ய தாமரை கண்ணனாயின்னு ரொம்ப அழகான பதிகம். ஒரு தாய் பாவன பதிகம் கிடையாது இது. ஆனா தாயாவே ஆயிடுறாரு நம்மாழ்வாருன்னு தான் சொல்லணும் இந்த பதிகத்துல. என்னன்னாக்கா இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சந்ததி பார்த்துட்டு வந்துருக்கோம். கண்டினியூஷன் எப்படி வருது? புகழும் நல் ஒருவன் என்போல சர்வ வியாப்தி சர்வாத்ம பாவத்தை கொள்றார் ஆழ்வார்னு பாக்குறோம் இல்லையா? எல்லாத்துக்குள்ளயும் யூ நேம் இட், அதுக்குள்ள ஆழ்வார் இருக்கார், எம்பெருமான் இருக்காருன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அது 3ஆம் பத்துல 4வது திருவாய்மொழி இல்லையா? அந்த சர்வ வியாப்தி சர்வ பாவத்தை எம்பெருமான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கான்னு தெரிஞ்சுட்டார் ஆழ்வார், உணர்ந்துட்டார். அதுக்கப்புறம் மொய்மாம் பூம்பொழில் பொய்கைன்னு அது 5வது திருவாய்மொழி இல்லையா? இதுக்கு முந்தின பதிகம். அதுல என்ன ஆகுது? எல்லாத்துக்குள்ளும் எம்பெருமான் இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். ரொம்ப பரம சந்தோஷம். இந்த சந்தோஷம் தேவையா இல்லையா அப்படின்ற சில விசாரம்லாம் இருந்தது. அது எத்தனை பிரமாணங்கள் வழியா நம்பிள்ளை சாதிக்கிறாருன்னு பார்த்தோம் நம்ம இல்ல. இது ஒக்கும் எப்படி வானர கூட்டங்கள் மதுவனத்துல நுழைஞ்சு எப்படி சந்தோஷப்பட்டதோ பிராட்டியை கண்டு, பகவத் விஷயத்துல இந்த சந்தோஷம் சம்ஸ்லேஷம் எல்லாம் ஒக்கும்னு அதுல பார்த்தோம். அதோட அந்த சந்தோஷம் மட்டும் நிக்காம ஆழ்வார் என்ன பண்ணார்? எம்பெருமானோட விக்கிரகர்கள், எம்பெருமான் கிட்ட சம்ஸ்லேஷிக்காதவர்கள் ஆர் எம்பெருமான நினைச்சு பார்க்காதவர்கள் இப்படி ரொம்ப நிந்திக்கிறார் ஆழ்வார். இந்த ஜாதி என்னத்துக்கு, இந்த மனுஷ ஜாதி என்னத்துக்கு உங்களுக்கு அப்படின்னு காமிக்கிறாருன்னு பார்த்தோம். உடனே ஆழ்வார் கடைசி பாசுரத்துக்குள்ளேயே ஆழ்வாருக்கு தெரிஞ்சிடுறது, அச்சோ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா இவாள்லாம், சம்சாரிகள்லாம் இப்படி ஆல்ரெடி இவாள்லாம் ஒரு தப்பான வழியிலதான் போயிட்டு இருக்கா. இன்னும் நம்மளே இவாளை நிந்திச்சுட்டோம்னா எப்படி இவாள்லாம் உஜ்ஜீவிப்பா அப்படின்னு ஒரு வருத்தம் வந்துடுறது ஆழ்வாருக்குள்ள. எப்பவுமே ஆழ்வார் அப்படிதான் இல்லையா? அவருக்கு கிடைச்ச விஷயத்த அவர் மட்டும் அன்வயிக்கிறதுன்றதே கிடையாது. அவருக்கு திரளா எல்லாரும் அன்வயிக்கணும். அதுல சம்சாரி இல்லைன்னா நித்திய சூரி வரைக்கும் போய் அன்வயிச்சிட்டாரு. எல்லாரையும் திரளா கூட்டமா கூப்பிடுறாரு. ஆனா இப்போ நிந்திச்சுட்டோமேன்னு ஒரு வருத்தப்பட்டு நானே உபாயத்தையும் சொல்றேன்னு கூப்பிடுறாரு ஆழ்வார். அதுதான் இந்த பதிகம். உபாயத்தை இப்போ அவர் சொல்லணும்னாக்க என்ன சொல்லணும்? அவர்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு ஆழ்வார் இறங்குறார். அப்போ எம்பெருமான ஆசிரியங்கள்னு சொல்லணும். அந்த எம்பெருமான ஆசிரியக்கிறதுக்கு நம்மளுக்கு எம்பெருமானோட குணங்கள் சொன்னால் ஒழிய நம்மளால அவனை போய் ஆசிரியக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு இடத்துல செல்வம் நிறைய கொட்டி வழியுதுன்னா நம்ம போவோம். ஒரு இடத்துல வேற ஏதோ வழியுதுன்னா போவோமா? நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம். யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஈர்க்கிறார் ஆழ்வார் சம்சாரிகள். சோ இந்த பதிகத்துல என்ன குணம் காட்டப்படுதுன்னா எம்பெருமானோட சௌலபியம் காட்டப்படுது. எங்கேயோ இருக்கக்கூடியவன் எம்பெருமான் பரம்பொருள் மட்டும் அல்லாம அவன் பரம சுலபனாவும் இருக்கான் அப்படின்னு சாதிக்க போறாரு ஆழ்வார். என்ன சரி, இப்போ கொஞ்சம் முன்னாடி முதல் தினத்துல இருந்து வந்துருக்கிறவாள்லாம் ஒரு இடத்துல கொஞ்சம் யோசிச்சேன்னாக்க இப்ப சொல்றேன். சௌலபியமா 1ஆம் பத்திலேயே பார்த்துட்டோமே எம்பெருமானோட சௌலபியத்தை நம்ம இல்லையா? இதுல பார்த்தோம், அத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய விட்டதன்னு ரொம்ப அழகா எளியவனா பெருமாள் அவனே தாழ்த்தி விட்டு வரானே அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ ஒரு வாசி காட்டணும், டிஃபரன்ஸ் காட்டணும். அந்த 1ஆம் பத்துல 3வது திருவாய்மொழிக்கும் 3ஆம் பத்துல 6வது திருவாய் என்ன வாசி காமிக்கணும்? இங்க அங்க பேசினது வேற, இங்க பேசப்பட போறது வேற. என்னது? அங்க எம்பெருமானோட அவதார சௌலபியத்தை காமிச்சார் ஆழ்வார் இல்லையா? கண்ணன் எம்பெருமானோட அவதார சௌலபியம். இந்த இடத்துல என்ன காமிக்க போறார்? நம்மளுக்கு என்ன காமிச்சா நம்மளுக்கு எல்லாம் புரியும் சம்சாரிகளுக்கு?
அச்சாவதார சௌலபியத்தை காமிச்சாதான் நம்மளுக்கு எல்லாம் புரியும் இல்லையா? இப்போ இதுக்கு ரொம்ப அழகா சுவாமி அடியனோட ஞானாச்சாரியன் வரவஸ்து வரதராஜன் சுவாமி ரொம்ப அழகா ஒரு திருஷ்டாந்தத்தோட காய்ச்சிருக்காரு. என்னன்னா, நம்மளுக்கு இப்ப இங்க இருக்கோம், இங்கேருந்து சூரியன் ஒரு தூரத்துல இருக்கு நம்மளுக்கு, இங்கேருந்து சந்திரன் இன்னொரு தூரத்துல இருக்கு. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இன்னும் நிறைய வாசி இருக்கும், டிஃபரன்சஸ் இருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த இரண்டுமே நம்மளால அடைய முடியுமா அப்படின்னா ரெண்டுமே நம்மளால அடையவே முடியாது இல்லையா? அப்போ அது எங்க இருந்தா என்ன, நமக்கு பொறுத்த மட்டும் ரெண்டுத்துலயும் வேற வாசியே கிடையாது, டிஃபரன்சஸே கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி அடைய முடியாதுன்ற ஒரு இலக்கு தான் அதுக்கு இருக்கு இல்லையா? நம்ம பொறுத்த மட்டும் அவதார சௌலபியமோ பரத்துவமோ எதுவுமே நம்மளுக்கு கிட்ட போறது கிடையாது இல்லையா? அது கிருஷ்ணாவதாரத்துல அவன் காமிச்ச சௌலபியமா இருந்தாலும் சரி, பரமபதத்திலேயே எம்பெருமான் சேவை சாட்சின்னு இருக்கான். எப்படி நம்மளுக்கு அதெல்லாம் புரியும் இல்லையா? அவதார சௌலபியமா கண்ணனை போய் கிட்ட முடியுமான்னா நம்ம உரலோட கட்டின தாமோதரன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். நம்மளுக்கு அத ஓரளவுக்கு ரசிக்க முடியுமே ஒழிய நம்ம அந்த இடத்துல இல்ல இல்லையா? பெருமாளோட நம்ம இல்ல, ஆழ்வார்கள் மாதிரி நம்மளால அனுபவிக்க முடியாது. பரமபதநாதனை சொன்னா அவன் எங்கேயோ சேவை சாதிச்சுட்டு இருக்கான், எவ்வளவு பரம புருஷனா இருக்கான் அவன், நான்லாம் எவ்வளவு பரம நீச்சனா இருக்கேன்னா நம்மளுக்கு சொல்லட்டும் இல்லையா? அப்ப நம்மளுக்கு இது ரெண்டுத்துலயும் வாசியே கிடையாது. அந்த சௌலபத்தை இப்ப இங்க ஆழ்வார் எதை காமிக்க போறாருனாக்க, இப்போ இங்க இருக்கு இல்லையா செய்ய தாமரை கண்ணனா இல்ல காமிக்க போற சௌலபியத்தை பார்த்தா, முன்னாடி அந்த பத்துடைய அடியவருக்கு எளியவன்ல காமிச்ச சௌலபியம்னா ஒண்ணுமே கிடையாது, அங்க பரத்துவம் தான் அப்படின்ட்டார் ஆழ்வாரே. இப்போ அங்க காமிச்ச சௌலபியத்தையே ஓவர்டேக் பண்ணிடுறது எம்பெருமான் காமிக்க போற சௌலபியத்தை இங்க. ஏன்னாக்க இங்க சம்சாரிகளுக்கு சௌலபியத்தை காமிக்க போறானா எம்பெருமான். சோ இப்ப என்னன்னாக்க ஆழ்வார் என்ன பண்றார், எல்லாரையும் ஒரு கோஷ்டியில போடுறார். பரமபதநாதன் ஆட்டம், கண்ணன் எம்பெருமான் ஆட்டம், சக்கரவர்த்தி திருமகன் ராமன் ஆட்டம், எல்லாரும் ஒரு கோஷ்டியில இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு கோஷ்டியா வரானா என்ன கோஷ்டினா அதுதான் அச்சாவதாரே எம்பெருமான். இங்க இருக்கிற நம்பெருமான் மாதிரி இல்லையா? நமக்கு பரம சுலபனா இருக்க போறவன் எம்பெருமான் யாருன்னு பாத்தீங்கன்னா அச்சாவதாரம் விக்கிரகமா வர எம்பெருமான் தான் அப்படின்னு காமிக்கிறார். அப்புறமா இதுல அவதாரிக்கையில நம்பிள்ளை ஈதுல நிறைய பிரமாணங்கள், இதுலயுமே முன்னாடி பதிப்பத்திலயும் நிறைய ஸ்ரீராமாயண பிரமாணங்கள் இல்லையா? இதுல வேற வேற இடத்துலயும் பிரமாணங்கள் காமிச்சிருக்காரு. எல்லா ஆச்சாரியர்களும் ரொம்ப அழகா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. 2 விஷயம் காமிக்கிறார் நம்பிள்ளை ஈட்டு பிரவேசத்துல அவதாரிக்கையில. ஒண்ணு நிந்திக்க தகுந்தவரை குறித்து ஒரு உபதேசம், அதுதானே இந்த பதிகம்னு பார்த்தோம். உபதேசத்தை எப்படின்னாக்க, சில பேர் ரொம்ப தாழ்ந்து இருக்கா, ஆனா அவளை நிந்திச்சாச்சு, ஆழ்வார் இப்போ நிந்திச்சிட்டார் இல்லையா போன பதிகத்துல. அவளெல்லாம் நம்ம இன்னும் நிந்திச்சுட்டே இருந்தோம்னா எப்படி உஜ்ஜீவிக்கிறது? ஜீவனம்னா ஆயின்றிருக்கும், உஜ்ஜீவனம் ஆகவே ஆகாது. அதனால அவளெல்லாம் பார்த்து ஒரு உபதேசம் பண்றார் ஆழ்வார். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா அச்சாவதார சௌலபியம் எப்படிப்பட்டது? ஏன்னா இந்த சௌலபியம் அந்த நம்ம பத்துடைய எளியவருக்கு காட்டிலும் வாசி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுல என்ன மாதிரி சௌலபியம் எம்பெருமான் காட்டுறான்? அப்போ மத்த நிலைகள் எம்பெருமான் காட்டுற சௌலபியத்துக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா பிரமாணங்கள் கொண்டு விளக்குறா ஆச்சாரியர்கள். நம்பிள்ளை அதை வீட்டுல எடுத்து காமிச்சிருக்காரு. இப்போ முதல் பிரமாணம், நம்ம நிந்திக்க கூடியவாழ நம்ம கொண்டாடலைனாலும் உபதேசிக்கணும்னு நம்மளுக்கு மனசுல பட்ட உடனே வர ஒரே பிரமாணம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமாயணத்துல பிராட்டி ராவணனுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் தான். ஸ்ரீராமாயணத்துல ராவணன் இருக்கான், பிராட்டிய கொண்டு வந்துட்டான், தப்பான எண்ணம் கொண்டு அபகரிச்சுட்டான், சிறைப்பிடிச்சுட்டான் அவளை இல்லையா? பிராட்டி எப்பேற்பட்டவோ, அவ ஜகத்துக்கெல்லாம் தாயாரா இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட பிராட்டிய அந்த அந்த மாதிரி ஒரு பிராட்டி இருந்ததுனால அப்பேற்பட்ட ராவணன் என்ன பண்றா, இவ நல்லா உபதேசிக்கிறா பிராட்டி. என்ன உபதேசம்? ரொம்ப அழகான ஸ்லோகம். மித்ரமௌகை கிம் கர்த்தும் ராமஹ ஸ்தானம் பரீப்சதா வதம் சானிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபஹ அப்படின்னா ரொம்ப அழகான ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் என்ன, லோகத்துக்கெல்லாம் ஜெகன்மாதா ஆவோ,
அவளை வந்து கண்டபடி பேசுறான் ராவணன். ரொம்ப இல்லையா? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தா அவ பிராட்டி வந்து வாடி போயிருக்கா. அந்த வாடி போயிருக்கிற நிலையிலயும் அவனோட துச்சமா இருக்கிற நினைவுகள், அவனுக்கு இருக்கிற அந்த நினைப்பு தான் பிராட்டி பத்தி அவன் அத சொல்லக்கூடியதுக்கு ஒரு சர்க்கம் வர்ணிக்கிறான் பிராட்டி. அப்படி எவ்வளவு துக்கமா இருந்தா கூட இவ என்ன சொல்றா, ஒரு நல்ல காரியம் பண்ணிடு ராவணா, ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், மித்ரம் கர்த்தும் மௌபயத்தின் அப்படின்னா மௌபயிக்கம் அப்படின்னாக்கா, நீ அவனை வந்து நண்பனா ஏத்துன்றும். யார? ராமர நண்பனா நீ ஏத்துண்டா போதும். வேற எதுவுமே நீ அவனோட கால்ல சரணம் புக வேண்டாம். ஏன்னா பிராட்டிக்கு தெரியும் இவனுக்கு ரொம்ப அகங்காரம் மமகாரம் இருக்குன்னு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். ஒருத்தர் கால்ல போய் விழணும்னாலே நம்ம ஒரு 2-3 தடவை யோசிப்போம். அதுவும் அவ வயசுல சின்னவாளா இருந்துட்டா ரொம்பவே யோசிப்போம். இப்போ அடியேன் பார்த்த ஒரு ஒரு அடியேன் கேள்விப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இதுல சொல்லிடுறேன், ஒரு சிச்சுவேஷன். இப்போ வந்து நம்ம பித்ருக்களுக்கு திருவத்தியானம் எல்லாம் செய்யறோம் இல்லையா? ஆத்துல செய்யறோம். அப்போ செய்யும் போது பித்ரு இலையில ஒருத்தர் உட்காருவோம். பித்ருவாவே எந்த பித்ருக்கு நம்ம திருவத்தியானம் பண்றோமோ அந்த பித்ரு வந்து அங்க வந்து அம்சை பண்ற மாதிரி அவளோட சேஷ பிரசாதம் எல்லாருக்கும் சாதிப்பா இல்லையா? அதுல பிரதானமா பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பெரியவா வரமாட்டா. சின்னவாளா வந்து உட்கார்றதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்கா இல்லையா? அப்போ அந்த பித்ருவாவே அவளை பாவிச்சுண்டு பெரியவா ஆத்துல இருக்கிறவா எல்லாரும் அவளை சேவிக்கணும். அவ சேவிச்சு திருப்தோஸ்மின்னு சொன்னாதான் அன்னைக்கு திருப்தோஸ்மி இல்லையா? இல்லைன்னா ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் எப்படி மாறிட்டு ஆழ்வான் உடையவர் கையில எப்படி வந்து சேர்த்தார். அந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடந்தா தேவலாம். அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா? சோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த அகங்காரம் மமக்காரம்ன்றது நம்மளுக்கே இருக்கும்போது ராவணனுக்கு எல்லா சாஸ்திரமும் கத்தவன், அத்தனை கலைகள் கத்தவனவன். ஆனா அவனுக்கு ரொம்ப அகங்காரம் மமக்காரம். பிராட்டிக்கு தெரியாதா? அது நன்னா தெரிஞ்சுக்கிட்டவளுக்கு என்ன சொல்றா, நீ காலை பிடிக்க வேண்டாம் ராவணா, ராமனோட கைய குடி போடும். அவன் சொல்றான், எதுக்கு போய் கைய பத்தணும்னா அவனோட கைய அப்படின்னா, உடனே பிராட்டி சொல்றா, ஸ்தானம் பரீட்சதா. என்ன ஸ்தானம் பரீட்சதான்னா, அவன் இருக்கிறதுக்கு இல்ல, நீ வாழணும்ன்ற ஸ்தானம் இல்ல, நீ இப்போ நிக்கணுமே, ஒரு பூமியில நீ நிக்கணும் இல்லையா? அந்த நீ நிக்கணும்னாலே அவரோட நட்பு உனக்கு தேவை. அவரோட சரணம் தேவை கிடையாதா ராவணனுக்கு? நீ ஒரு இடத்துல இப்போ நான் வந்து வாழணும்னாலே ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா? அந்த சரீரம் ஒரு இடத்துல இருக்கணும், உட்காரணும், நிக்கணும், ஒரு படுத்துக்கணும் அப்படின்னா ஒரு இடம் தேவை இல்லையா? அந்த ஸ்தானத்தை சொல்றாளாம் பிராட்டி. அவரை நீ நண்பனா ஏத்துண்டா மட்டும்தான் உன் கால் இந்த கரையில பட போறது. இத நீ தக்க வச்சுக்கணும். இந்த ஸ்தானத்தை பரீட்சை, அந்த ஸ்தானத்தை நீ தக்க வச்சுக்கணும்னா, உன்னோட லங்கையில இருக்கிற ஸ்தானத்தை சொல்லல அவ, நீ நிக்கிறதுக்கான ஒரு பூமியில ஒரு இடம் வேணும் இல்ல? அந்த இடத்த நீ தக்க வச்சுக்கணும்னா ஸ்தானம் பரீட்சதானா, நீ அவனை போய் மித்திரபாவேன்னு அவன் போய் கர்த்தும் ராம, அவனை போய் பத்திக்கோனா அப்படின்றா. உடனே அவன் என்ன சொல்றான், அவனுடைய இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சின்னவாள்லாம் இப்போ நிறைய குழந்தைகள் சொல்றா, அண்ட் நம்ம பெரியவாளுமே நிறைய சொல்றோம். இப்போ இவாளோட அனுகிரகம் எனக்கு கிட்டணும்னா வேண்டவே வேண்டாம், நான் உயிர் தியாகம் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய இடத்துல ஒரு சும்மா துச்சமா சொல்லி இது பண்றோம் இல்லையா? நம்ம ஈஸியா ஆயிடுறது நம்மளுக்கு அதை சொல்றதுக்கு. அந்த மாதிரி அவன் சொல்றானா, ராவணன் சொல்றான், இவனோட காலை அவன் சொல்றான், இவனோட காலை போய் பிடிக்கணும்னா, நான் ராமரோட காலை போய் பிடிக்கணும்னா உயிர் தியாகம் பண்ணிடுறேன் அப்படின்னு. உயிர் தியாகம் நீ பண்ணிடுவ பிராட்டி அடுத்தது. எவ்வளவு அழகா ஒரு சம்பாதம் இருக்கு பாருங்க. வதம் சாணிச்சதா கோரம். நீ மரணத்தை விரும்பலாம் ராவணா, ஆனா அவர் கொடுக்கிற மரணம் எப்படி தெரியுமா இருக்கும் உனக்கு? கோரமா இருக்கும். என்ன கோரம் அது? கோரம்ன்றது நம்மளோட மரணம் மட்டும் கோரமே கிடையாது. எப்பவுமே நம்மள சுத்தி இருக்கிறவா பந்துக்கள் எல்லாம் அழிஞ்சு, இருக்கக்கூடிய இடம் லங்கையெல்லாம் அழிஞ்சு, அப்போ முன்னாடி வந்து நிப்பான் உனக்கு அந்த கோர மரணம்னா என்னன்னு காமிக்கிறதுக்குன்னா, வதம் சாணிச்சதா கோரக அப்படின்னு சாதிக்கிறா பிராட்டி. இப்ப அதுக்கு அவன் என்ன பண்ணணும்? அவன் எம்பெருமான் காலை கூட பிடிக்க வேண்டாம், நீ போய் கைய பிடிச்சா போறோம்னு சொல்லிட்டு பிரயாசம் புருஷர் சபகா அப்படின்னாக்க, இப்ப பிராட்டி எப்படின்னாக்க, இப்ப ராவணன் எப்படின்னாலும் பிராட்டி சொல்றது கேட்கவே போறது இல்லை. அது பிராட்டிக்கு தெரியுமா? நன்னா தெரியும் இல்லையா? ஆனா அவளே கொஸ்டின் கேட்டு அவளே ஆன்சரையும் வேற, ரெண்டாவது ஆன்சர் இது. இன்ஃபேக்ட் போய் காலை பத்த வேணா,
கைய பத்திக்கோன்னு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டா. ஆன்சர் இல்ல. அடுத்த சொல்யூஷன் என்னன்னா, ஸ்வயா நான் ஒன்னால கண்டிப்பா இது பண்ணப்பட வேணும் ராவணா அப்படின்றா. ஸ்வயானா நீ ஒன்னால இதை கண்டிப்பா பண்ணணும். எது? அவன் கைய போய் பிடிக்கிறது. அவ சொல்ற அவன் காலை இல்ல 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 நீ காலை பிடிப்பானா, கைய போய் பிடிச்சுட்டா போறோம். அசௌனா இவர், அசௌனா சமஸ்கிருதத்துல இவரோட கைய போய் நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா பிராட்டி. இப்ப இந்த இடத்துல ரொம்ப அழகா வால்மீகி ராமாயணத்துல வியாக்கியானம் ரொம்ப அழகா என்னன்னாக்கா, இவர்னு சொல்லிட்டா. பிராட்டி எங்க இருக்கா? அசோகவனத்துல இருக்கா. இவர்னு ராமர் எங்க இருக்கார்? அவர் இன்னும் பெருமாள் கடற்கரைக்கு கூட வரல அப்போ இல்லையா? அவர் எங்கேயோ எழுதியிருக்கார் பெருமாள். அசௌனா இவர் இங்க இருக்கா அப்படி இவர் கை பிடிச்சுன்று அப்படின்றா. வயாசம் இல்லையா? அப்படின்னாக்க நீ இவர் கைய பிடிச்சுக்கோன்னா என்ன அர்த்தம்? பிராட்டி எப்பொழுதும் எம்பெருமான் பத்தி நினைச்சுட்டே இருக்கா. ஆனாலும் அவளை பொறுத்த மட்டிலும் ராமர் அவளை விட்டு விலகவே இல்லை, எங்கேயுமே போல, இங்கேதான் இருக்கார், எங்கும் இருக்காருன்னு அவளும் நினைச்சுட்டு இருக்கா, பிரகலாதன் மாதிரி. அதனால என்ன சொல்றா, இவரோட கைய புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. அப்புறம் சரி, அவன் யாரு, நான் கைய புடிச்சா ஒத்துப்பானா அப்படின்லாம் கேக்குறானா ராவணன்? அதெல்லாம் ஒண்ணுமே கேக்குறது இல்ல. ஆனா இவ சொல்றா புருஷர் சபக அப்படின்னா கண்டிப்பா அவர் ஏத்துப்பார் ராவணா. இது எதுக்கு? அவன் ஏத்துக்கவே போறது இல்ல. ஆனா அவன் சொல்றா எப்பேற்பட்ட உபதேசம் பாருங்க, கண்டிப்பா அவர் ஏத்துக்க போறாரு ஒன்ன. நீ ஒரு நாளும் நீ நினைச்சுக்க வேண்டாம் ராவணா, அவன் அவர் உன்னை விட்டுருவாருன்னு நீ நினைச்சுக்காத. ஏன்னா புருஷர் சபக, புருஷர்கள் எல்லாம் சிரேஷ்டமாக யாரு இருப்பாளோ அதுதான் ராமன். நீ தோழமை பாராட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நீ கைய கூட பிடிக்குவேன். தோழன் மித்ரபாவேன சம்பிராப்தன் பின்னாடி வரப்போகுது இல்லையா? அது பெருமாள் சொல்றார். விபீஷணன் சரணாகதி வரும்போது மித்ரபாவேன இவன் மட்டும் இல்ல, சும்மாவே யாராவது சொல்லி ராவணனும் மித்ரபாவேன அப்படின்னு நினைச்சுன்னு வந்தா கூட நான் உன்னை விட்டுருவேன் சுக்ரீவா, ஆனா அவனோட இருப்பேன்னு பின்னாடி சக்கரவர்த்தி திருமகன் சொல்ல போறாரு. இவ்வளவு அதேதான் சாதிப்பாருங்க. 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கா. ஆனா யூஸ் பண்ற வார்த்தைகள் எவ்வளவு ஏக்க கண்டர்கள் மாதிரி பேசிப்பா பாருங்க, தாயாரும் பெரிய பெருமாளும். அப்போ இவ சொல்ற புருஷ சபகானா நீ தோழமை பாராட்டின்னு போனா போறோம், அவன் புருஷோத்தமனா இருப்பான்னு. சரி, இப்போ இந்த ஸ்லோகத்துல பிராட்டி மித்ரபாவம் என்னன்னு சொல்லிட்டா இல்லையா? இதுக்கு முன்னாடி பிராட்டி இதே ராவணனை எப்படி அவன் வர்ணிக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா, அதுக்கு முன்னாடி சொல்றா அவன் நீச்ச சஷத் சஷத் ஸ்மிருதக அப்படின்னாக்கா, துவம் நீச்ச சஷத் ஸ்மிருதக. சஷத்னா நீ பரம நீச்சன், துவம் நீச்சன் நீ பரம நீச்சன். என்னன்னா சஷத் ஸ்மிருதகனா ஒரு முயல் குட்டி போல நீ நீச்சனா ஆயிட்ட அப்படின்னா என்ன, நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா? முயல் குட்டி நம்ம என்ன பண்ணுமோ அது பண்ணிடும், நம்ம அதை என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி நிந்திக்கிறாளாம் பிராட்டி ராவணன். ஆனா இப்ப என்ன பண்றா, உபதேசிக்கிறா. இந்த அழகா நம் பிள்ளை ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, பிராட்டியை போலவே ஆழ்வாரும் அப்படின்னு. அவ பாருங்க எவ்வளவு அழகா பிராட்டி போலவேனா, பிராட்டியோட பாவனை ஆழ்வாருக்கு வந்துடுது இல்லையா? ஆழ்வார் எல்லாரையும் இப்படி நிந்திச்சுட்டோமே, இந்த மாதிரி நிந்திக்க கூடாது அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அழகா எல்லாரும் கரத்தேற்றணுன்றதுக்காகவே ஆழ்வார் இந்த பதிகத்துல எம்பெருமானோட ஒரு சௌலபிய குணத்தை காமிக்கிறார். சரி, இப்போ அந்த சௌலபிய குணத்துக்கு நம்ம அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல ரொம்ப அழகா சௌலபியத்தை பத்தி வர்ணிச்சாச்சு ஆழ்வார். அடுத்தது அவதார சௌலபியத்தை பத்தி. அவதார சௌலபியம்னா இப்ப எம்பெருமானோட நிலைகள் பாருங்க, பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் இல்லையா? இப்ப நம்ம அர்ச்சாவதாரம் பார்க்கணுன்றதுக்காக அது கடைசி. இப்ப என்ன 5 நிலைகள் எம்பெருமானுக்கு. பரத்வம்ன்ற ஒரு நிலை இல்லையா? பரத்வத்துல எம்பெருமான் எப்படி இருக்கான், பரம்பொருளா இருக்கான், பரமபதநாதனா எழுந்தருளி இருக்கான். அவனை கிட்ட முடியுமான்னா அவனோட திருமேனி பார்த்தோம்னா சுத்த சத்துவம்னு சாதிக்கிறா. இது எல்லாத்துலயுமே அவனோட ஒரு இடத்துல தவிர எல்லாத்தையுமே அவனோட திருமேனி சுத்த சத்துவமா இருக்கு எம்பெருமானோட. அப்ப அவனை போய் நம்ம கிட்ட முடியுமான்னா நம்மளால ஒரு அளவுக்குதான் யோசிக்க முடியும் இல்லையா? அவனை போய் கிட்ட முடியுமான்னா சந்திரன் சூரியன் மாதிரிதான் நம்மளுக்கு எங்கேயோ இருக்கான் பெருமாள், அது பரத்துவம். அடுத்தது வியூகம், வியூகாவஸ்தைன்னு சொல்றான். வியூகாவஸ்தைன்னா என்ன, திருப்பார்கடல்ல இந்த 3 நிலைகள் நம்ம பார்த்திருக்கோம். இது முன்னாடியே நம்ம குழாத்திலயுமே இது பண்ணிருக்கோம் இல்லையா? பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷனன்னு பார்த்திருக்கோம். அதுல இருந்து 12 மூர்த்திகள், கேசவ, நாராயண, மாதவ அந்த மாதிரி வருது. இப்போ
இந்த இடத்துல நம்ம ஆழ்வார் பாசுரம் கூட போத்தோம், தடங்கடல் சேர்ந்த பிரானை பார்த்தோம் இல்லையா, தடங்கடல் சேர்ந்தான் தன்னை அப்படின்லாம். அந்த அனிருத்தன் தான் ஸ்ரீராப்திநாதனா ஆச்சாரியர்கள்லாம் வர்ணிக்கிறார். இதுக்கு வியூகாவஸ்தைன்னு பேரு. பாஞ்சராத்த ஆகமங்களும் இது கம்ப்ளீட்டா விவரிச்சிருக்கா அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். இப்ப பரம் பார்த்தாச்சு, வியூகம், இது ரெண்டுமே சுத்த சத்வம் தான் ஆழ்வார்க்கு, எம்பெருமானுக்கு, சாரி இல்லையா. அடுத்தது என்ன, விபவம். நன்னா நம்மளுக்கு தெரியும், விபவ அவதாரங்கள். எம்பெருமான் எடுக்கிறான் விபவாவஸ்தைன்னு. விபூதினா என்ன, அவனோட சொத்து. தன்னுடைய சொத்துலயே அவனும் வந்து இருக்கலாம் அப்படின்னு அந்த நிலையை எடுத்துக்கிறான் எம்பெருமான். கண்ணன் அவதாரம், இத்தனை அவதாரங்கள் சக்கரவர்த்தி திருமான் இல்ல, இதுவும் பார்த்திருக்கோம் நம்ம. ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த பாசுரம் பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி அதே சுத்த சத்தமான திருமேனியை கொண்டே அவதாரம் எடுக்கிறான் அப்படின்னு பாக்குறோம் நம்ம எம்பெருமான். இது விபவ அவதாரம். எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ராக்கிருதமான திருமேனி இல்லையா. சுத்த சத்வம்ன்றது அப்ராக்கிருதமான திருமேனி எம்பெருமானுக்கு. அந்தரியாமிக்கு வரும்போது மட்டும் ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகுது. ரொம்ப அழகான டிஃபரன்சியேஷன் ரெண்டுத்துக்குமே, ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கணும் கூட நம்ம. சரி, ஒண்ணு அந்தரியாமியில ஒண்ணு பார்த்தேன்னா, இப்போ முன்னாடி இப்ப ஆழ்வார் பாடியிருக்காரு இல்லையா, முன்னாடி பதிகத்துல ஒரு பொருளுக்குள்ளயும் எம்பெருமான் வியாபிச்சுண்டு இருக்கான். இந்த மேஜை மேல இருக்கான், பின்னாடி இருக்கிற செவுத்து மேல இருக்கான், ஒரு போட்டோல இருக்கான், அடியன்குள்ளயும் இருக்கான், ஒரு செடிக்குள்ளயும் இருக்கான், விலங்குக்குள்ளயும் இருக்கான் இல்லையா, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கான். அப்ப எம்பெருமானோட ஸ்வரூப வியாப்தி அது. ரெண்டு இதுல முதல் அந்தர்யாமி அவஸ்தையிலேயே ரெண்டு அவஸ்தை. ஒண்ணு ஸ்வரூப வியாப்தி, அதுல மட்டும்தான் திருமேனியா எம்பெருமான் இல்ல. திருமேனியா அவன் வியாபிக்கல, அவனோட ஸ்வரூபமா, பகவத் ஸ்வரூபனா என்ன, அவனோட ஞானானந்த மயமா இருக்கான் எம்பெருமான். ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளயும் இருக்கான், ஒரு மொபைல் போனுக்குள்ளயும் இருக்கான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் ஸ்வரூப வியாப்தின்னு காமிக்கிறார். அதுல ஸ்வரூப வியாப்தி, இதுல மட்டும் திருமேனி கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான அந்த அந்தர்யாமி ரெண்டாவது இது என்னன்னா, நம்ம பக்தர்கள், நம்மள மாதிரி பக்தர்களோட நெஞ்சில எம்பெருமான் எழுதியிருக்கான் இல்லையா. அப்ப என்ன பண்றான், ஒரு திருமேனி கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான் இல்லையா. அது ஹிருதயத்துக்குள், இது நம்ம நிறைய பாசுரங்கள் பார்த்திருக்கோம். ஆழ்வாசர் என் நெஞ்சுக்குள் வந்து புகுந்தான்னு எத்தனை பாசுரம் பாடியிருக்காரு இல்லையா. பெரிய ஆழ்வாச ஆட்சிருக்கார், நம்ம ஆழ்வாச ஆட்சிருக்கார். இது விக்கிரக வியாப்தி. முன்னாடி சொன்னது ஸ்வரூபத்தால் வியாப்தி, இது விக்கிரக வியாப்தி. திருமேனியாவே வியாப்தியா இருக்கான் எம்பெருமான் அவாவா ஹிருதயத்து உள்ள இல்லையா. சரி, இப்ப இந்த 4 நிலைகள் இருக்கட்டும். இந்த 4ல காட்டிலும் அச்சாவதாரத்துல ஒரு சௌலபியம் இருக்குன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த இடத்துல அதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயமும் கூட. என்னது அச்சாவதார சௌலபியம்? அச்சாவதாரம்னாக்க இப்போ பிராகிருத்தமான அப்ராகிருத்தமான திருமேனி எம்பெருமானுக்கு இல்லையா, சுத்த சத்வம். அவனா எதாலையுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு அடக்க முடியாத ஒரு நிலை. எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட எம்பெருமான் பிராகிருத்தமான திருமேனியை கொண்டு இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களாலும் கொண்டு எழுந்தருள்ளான் அப்படின்ற ஒரு நிலை வருது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், மண்ணால செய்யப்பட்டதா இருக்கலாம், உலோகத்தால செய்யப்பட்டதா இருக்கலாம், மரத்தால செய்யப்பட்டதா இருக்கலாம். ஒரு பக்தன் வந்து பின்னாடி இருக்கிற இந்த சரித்திரம் தான் அடியனுக்கு வந்து ஒரு எம்பெருமான். இப்ப நம்ம இங்க கூட சந்நிதியில கூட பாக்கலாம், தேவிநாச்சியார் சித்ரா ரூபேன தான் எழுதியிருக்கா இல்லையா. ஒரு பக்தன் வந்து இதுதான் என்னோட எம்பெருமான் அப்படின்னு நினைச்சிட்டா, அந்த பரமபதத்துல இருக்கிற எம்பெருமானோட சௌலபியமா இந்த ஒரு படத்துக்கு யாரோ திருவாராதனம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துல ஆவாகனமா பண்ணி எம்பெருமான் அங்க எழுந்தருளி இருக்கான்னு ஆழ்வார்கள் சாதிக்கிறார். இது படம் தானே, எதுக்கு நீ இந்த படத்துக்கு போய் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு யாருமே கேட்டு அபச்சாரப்பட்டுற கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ அசாதாரணமான திருமேனி எம்பெருமான் மத்த இடங்கள்லாம் இருந்தா கூட எந்த ஒரு அபிமானம், நம்ம எப்படி பக்தர்கள் நினைக்கிறாளோ அவளோட அபிமானத்துக்கு ஏற்ப எப்படி பரமபதத்துல இருக்கானோ அதை விட ஜாஸ்தியா இங்க வந்து சேவை சாதிக்கிறானா எம்பெருமான். அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க, நித்திய சூரியர்களுக்கும் முக்தர்களுக்கும் இப்ப பகல்பட்ட சூரியன் தான் அது. சூரியனுக்கு நம்ம இது பண்ணலாம், சூரியனுக்கே போய் அழியன் ஒரு விளக்கு புடிச்சுன்னு காமிச்சேன்னா கை விளக்கு, சூரியன் பிரகாசிக்குமா கை விளக்கு பிரகாசிக்குமா, அந்த மாதிரி இருக்கு. நித்திய சூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் என்ன குறை, எப்பவுமே எம்பெருமான் பகவத் அனுபவத்துல இருக்காரு அவர். ஆனா நம்ம சம்சாரிகளை யோசிச்சு பாருங்க, இங்க ஒருத்தர் வந்து
இப்போ எம்பெருமான் நம்மளுக்கு சேவை சாதிக்கிறது வந்து ஒருத்தருக்கு 1,00,00,000 ரூபாய் அடியன் ஜஸ்ட் ஒரு திரவியத்துக்கு சொல்றேன்னு நினைச்சுக்க கூடாது. இது நம்மளுக்கோட கம்பேரிசன் அப்படிதான். இப்போதைக்கு யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு 1,00,00,000 ரூபாய் தரான்னா 1,00,00,000 ரூபாவா அப்படின்னு தான் போக தோணும் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானோட அச்சாவதார சௌலபியம் இங்க சேவை சாதிக்கிறது நித்தியசூரிகள் முக்தரோட ஜாஸ்தின்னு சாதிக்கிற. சரி, இந்த இடத்துல சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சிருப்பார். என்னன்னாக்கா இதுல கொஞ்சம் ஒரு சம்பிரதாய பேதம் இருக்கு. தென்கலை சம்பிரதாயத்துக்கும் வடகலை சம்பிரதாயத்துக்கும் ஒரு பேதம் இருக்கு அப்படின்னு சாதிச்சிருக்கார். ரொம்ப அழகான ஒரு பேதமும் கூட. என்னன்னாக்கா நம்ம தென்கலை சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பெருமாள் வந்து அப்ராக்கிருத்தமான திருமேனியை கொண்டு இந்த பிராகிருத்தமான திருமேனி எப்படி கொண்டு எழுந்தருள்றான்னு சொல்றது நம்ம தென்கலை சம்பிரதாயம். இதுலயே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது வடகலை சம்பிரதாயம். என்னன்னா பிராகிருதமான திருமேனியில அந்த எம்பெருமான் வந்து அவனோட அப்ராகிருதமான அபிமானத்தோடயே எழுந்தருள் இருக்கான் அப்படின்றது வடகலை சம்பிரதாயம் காமிக்கிறார். என்னன்னா பெருமாள் வந்து சாநித்தியம் பண்ணி அவன் அருள்றான் அந்த ஒரு பிராகிருதமான திருமேனிக்குள்ளேயும் அவன் அப்ராகிருதமா தான் இருக்கான் அப்படின்னு காமிக்கிறது வடகலை சம்பிரதாயம்னு காமிச்சிருக்கார். சரி, இப்ப அந்த மாறுபட்ட சம்பிரதாயத்துக்கு சொல்ல வரல. எப்பேற்பட்ட சம்பிரதாயமா இருந்தாலுமே நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோமோ அந்த வஸ்துவையே அவனோட திருமேனியா எம்பெருமான் எண்ணிக்கிறான்னா அப்போ எவ்வளவு சௌலபியம் அவனுக்கு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அத்தனை சௌலபியத்தோட எம்பெருமான் இங்க வந்து நம்மளுக்கு சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். இந்த ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார். இதுல ரொம்ப அழகா ஒரு ஈட்டுல ரெஃபரன்ஸ் எடுத்து காமிச்சிருக்காரு. அது பாசுரம் வந்து முதல் திருவந்தாதி பாசுரத்துல ஆழ்வார்கள் சாதிச்சது. தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மத்து அப்பேர் தமருகந்த எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் அப்படின்னா எம்பெருமான் வந்து ரொம்ப அழகா எப்படி பொருந்தி எடுக்கிறா பாருங்க ரெஃபரன்சஸ் எல்லாம். நம்ம பிரமாணங்கள்லாம் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே என்னன்னா பின்னாடி வர போறவாளே இதேதான் சாதிக்க போறான்னு அவளுக்கு முன்னாடியே தெரியுதுன்னா அது எம்பெருமானால மட்டும்தானே முடியும் இல்லையா? என்ன திருமேனி நம்ம நினைக்கிறோமோ எம்பெருமானுக்கு அடியனுக்கு இப்போ இந்த பேனாக்குள்ள எம்பெருமான் இருக்கான்னு இதுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த ஒரு கிரமத்தை எம்பெருமான் ஒத்துக்கிறானோ அந்த ஒரு திருமேனி கிரமத்தையே பெருமாள் ஒத்துக்கிறான். அதே மாதிரி தமருகந்தது எப்பேர் என்ன பேர் சூட்டி அடியனுக்கு ஆத்து கிருஷ்ணாக்கு குட்டி பையன்னு கூப்பிட்டாலும் குட்டி பையன்னே திருவாராதன பெருமாள் பேர் ஆயிடுறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம ஆச்சாரியர்கள் அவாவாலோட திருவாராதன பெருமாள் பேர்லாம் சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா சரித்திரங்கள்ல. அந்த மாதிரி மத்து அப்பேர் அதே பேரே எடுத்துன்றானா எம்பெருமான் அவ்வளவு சௌலபியம். அதே மாதிரி திருவாராதனம் நம்மளாலாம் திருவாராதனம் பண்ணி என்ன சமர்ப்பிக்க முடியும் அவனுக்கு? எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். தமருகந்து எவ்வண்ணம் சிறந்தது சிந்தித்து அந்த வண்ணம் என்ன நம்மளுக்கு வருதோ அதை அப்படியே ரொம்ப சௌலபியமா எம்பெருமான் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில இருந்து பராசர பட்டர் வந்து எம்பெருமான பத்தி சாதிக்காத இடமே கிடையாது இல்லையா? அவனோட சௌலபியத்தை சாதிச்சிருப்பார், பரத்வத்தை சாதிச்சிருப்பார். பராசர பட்டர் நிர்வாகம்னே நம்ம திருவாய்மொழியில நிறைய இடத்துல பாக்குறோம் இல்லையா? இந்த இடத்துல எம்பெருமானோட பலவிதமான அவதாரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவன் வந்து குண பரிவாகனமா ஒரு ஜன்மனாம் அப்படின்னாக்க குண பரிவாகனம் அப்படின்னாக்க குணங்களோட ஒரு ஒரு பெருக்கா இருக்கான குணப்பெருக்கா எம்பெருமான் இருக்கான். அந்த எண்ணிக்கையெல்லாம் இருக்கட்டும். ஆனா பூமியில வந்து எப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் சேவை சாதிச்சிருக்கான் தெரியுமா? அதுவும் சம்சாரிகளுக்காகவே அவன் அர்ச்சிக்கும் வகையில எல்லாம் சேவை சாதிச்சிருக்கானே. இந்த பெருமாளை என்னன்னு நம்ம சொல்றது? நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல லோபம் அதெல்லாம் இல்லாம நம்மளால பண்ணவே முடியாது. ஆனாலும் சர்வ சகிஷ்ணுவா இருக்கான் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற. ஆஸ்தாம் தே குணரா சிவகுண பரிவாத்மனாம் ஜன்மனாம் சங்கியா. அதான் எத்தனை அவன் குண பரிவாகாத்மனம்னா எத்தனை குணங்கள் அவன் எண்ணிக்கையிலே அடங்காத குணங்கள் அசங்கியன்னு சொல்றோமே அந்த மாதிரி அத்தனை குணங்கள் அவன் காமிச்சுட்டு இருந்தாலும் பௌமனி கேத நேஷ்வபி குட்டி கஞ்சேஷு ரங்கேஸ்வர அத்தனை குணங்கள் காமிச்சுட்டு இருக்கான் அவன் எம்பெருமான் அந்த இடத்துல. ஆனா இங்க எப்படி வந்து இருக்கானா அச்சிய சர்வ சகிஷ்ணு
அர்ச்சக, இது நிறைய கேட்டிருக்கோம் நம்ம. அர்ச்சக பராதீனக. எப்படி நம்ம அர்ச்சகர்னா கோவில்ல அர்ச்சகர் பட்டர் மட்டும் கிடையாது. ஆத்துல இப்ப நம்ம பெருமாளுக்கு பண்ணோம்னா நம்ம அர்ச்சகரா ஆயிடும். அர்ச்சஸ்ய சர்வ சகிஷ்ணுவா இருக்கான். எப்படி அர்ச்சக பராதீனா அகிலாத்ம ஸ்திதி, அவனோட ஸ்திதி அப்படியே எடுத்துக்கிறான். எப்படி நம்ம அவனுக்கு சமர்ப்பிக்கிறோமோ அதை அப்படியே எடுத்துடுறான் அவன். பரிவது லீசன்ல சேவிச்சிருக்கோமே, அந்த மாதிரி சாதிக்கிறார். ரீணேஷே ஹிருதயாலு விஸ்வ ஹிருதயாலு விஸ்வ ததிஷீலாத் ஜடி பூயதே அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். என்னன்னாக்கா சர்வ சகிஷ்ணு, எல்லாத்தையும் ஏத்துண்டு. எப்படி பிரசாதம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கொதிக்க 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 சக்கர பொங்கல் அம்சம் பண்றோம் பெருமாளுக்கு. அதை எடுத்து வச்சு ஆறி அப்படிலாம் அம்சம் பண்றோமான்னு தெரியல. நம்மளுக்கு அவசரம், வெளியில போனோம், நீ சாப்பிட்டுருந்தோம். ஒரு நாள் அந்த திருக்கணும் போது ஆறி அவனா போய் நம்ம பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சு திருவாராதனம். ஓகே நீ சாதி, நான் எடுத்துக்கிறேன், ரொம்ப நல்லா அம்சம் பண்ணிப்போம் அன்னைக்கு. ஒரு நாள் அலங்காரத்திலேயே கிடையாது, வெறும் திருச்சுழா தீர்த்தம், துளசி தீர்த்தம் மட்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் துளசி அப்படின்னு எடுத்துக்கிறான். ஒரு நாள் நல்லா எல்லாம் என்ன பாரிஜாதம் என்ன புஷ்பம் எல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் எடுத்து சாத்திக்கிறோம், அழகா சாதிச்சிருமா. இன்னொரு நாள் வெறும் திருச்சுழா, ஒரே ஒரு திருச்சுழா திருவடியில வச்சிருப்போம். ஓகே இன்னைக்கு தாமரை கட்ட, தாமரை எடுத்துக்கிறேன். என்ன நம்ம கேட்கிறோமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் பெருமாள். ஆனா வந்து அவனோட அனைத்து பகவானுக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், ஸ்ரீரங்கம்னே வச்சுக்கோங்க. அடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சொல்றேன். ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எம்பெருமான் இப்படி இருப்பான், அந்த கோயில்ல இங்க நின்று சேவிக்கலாம், இப்படின்லாம் ஒரு விதமா நம்ம யோசிச்சுன்னு வருவோம். ஆனா வந்து இங்க சேவிக்கும் போதுதான் அந்த நிலை என்னன்னு தெரியும். இப்ப எம்பெருமானுக்கு யோசிச்சு பாருங்க. அவன் ஏதோ ஒண்ணு நினைச்சுன்னு இங்க வரலாம். ஆனா இங்க அவன் வரும்போது நான் ஒரு விதமா நினைச்சுட்டு வரேன், நம்ம ஒரு விதமா பண்ணிட்டு இருப்போம். அவனுக்கு இது ஒண்ணுதான் ரெகுலர். நம்ம ஒரு விதமா அவனுக்கு பண்றது மட்டும்தான் ரெகுலர் இல்லையா? ஆனா எம்பெருமான் அப்படி இங்க வரவே இல்லையா. தன்னோட அனைத்து நிலையிலும் அவன் நமக்கு பராதீனனா வரான். அங்க அச்சக்க பராதீனனா நம்மளுக்கு பராதீனனா வரான். அப்படின்னா என்ன? அத்தியந்த பரதந்திரம். அத்தியந்த பாரதந்திரியம் யாரு காமிக்கணும் எம்பெருமான் கிட்ட? அத்தியந்த பாரதந்திரியம் நம்ம தான் அவன்கிட்ட காமிக்கணும். நம்ம தான் பரதந்திரங்கள். ஆனா அவன் எப்படி வரானா கை கட்டின்னு வரானா, நீ இது பண்றியா, ஓகே நீ இது சமர்ப்பியா. இன்னைக்கு ஒரு நாள் வெள்ளி பவுல்ல சமர்ப்பிச்சிருப்போம், அடுத்த நாள் டம்ளர்ல வரும், நார்மல் டம்ளர்ல வரும், எடுத்துக்கிறான் அவன். ஒரு நாள் புதுசா ஒரு மர வட்டில் ஏதாவது வாங்கியிருப்போம், அதுல வரும். ஒரு நாள் ஒரு சின்ன வட்டில் ஏதோ ஒரு வட்டில் பழசு, இது போதும், இதுல வரும். எல்லாத்தையும் ஒத்துக்கிறானா. அச்சக பராதீனா பாரதந்திரியம். நம்ம எப்படி இருக்கோமா, இது ரோல் ரிவர்சல்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவன் பாரதந்திரியனா வரும்போது நம்ம சர்வ சுவாதந்திரியமா எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும். நீ தானே, நீ என்ன வாயை திறந்து பேச போற, நீ என்ன இந்த பாண்டுரங்கனான வந்து அங்க நில்லுன்னா நின்று போற நீ இல்லையா? அதனால நீ நின்றுன்னா இருக்க, நீ அப்படியே பண்ணிக்கோ, நான் சுவாதந்திரியத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். ரோல் ரிவர்சல் ஆயிடும். அழகா பராசரப்பட்டு சாதிக்கிற அப்படி பாரதந்திரியனா எம்பெருமான் வரான். குணத்தை எல்லாம் அனுபவிக்கிறார் பராசர பட்டர். அப்போ எம்பெருமானுக்கு ஒரு சௌலபியத்தை வெளியிடுறார் ஆழ்வாரேங்க இல்லையா? ஒண்ணு பிராட்டியோட பரமானத்தை காமிச்சு, எப்படி நிந்திக்க கூடியவா அவளோட ஸ்திதி நிந்திக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா அவன் நிந்திக்கிற மாதிரி இருந்தா, இப்ப அவளோட ஸ்திதினா ராவணன், நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒரு ராவணர்கள் தான் இல்லையா? நிந்திக்கிற மாதிரி இருந்தா கூட உஜ்ஜீலிக்கிறதுக்கு என்ன வழின்னு பிராட்டி பாக்குறா. ராவணன் எதையாவது சொல்லி அவனை கரைத்தேத்துவோமேன்னு அவ பாக்குறா. அதே மாதிரி இங்க ஆழ்வார் அதே தான் பண்றார், இது சௌலபியத்தை வெளியிடுறதுக்கு. அடுத்தது இப்போ உபாயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் உபாயம் எது? எல்லா மார்க்கத்திலயும் எந்த மார்க்கம் பெஸ்ட்? சரணாகதி தான் பெஸ்ட் நம்ம சம்பிரதாயத்துல இல்லையா? வேற எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. கர்ம யோகம், பக்தி யோகம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு இல்லையா? அப்போ எம்பெருமானோட இப்போ உபாயங்கள்லயே பெஸ்ட் சரணாகதி, உபாயங்கள் சரணாகதி அப்படின்னு ஒரு டைரக்ட் ஈக்குவேஷன் ப்ரப்போஷன் இருந்ததுன்னா, எம்பெருமானோட நிலைகள்லயே அர்ச்சாவதாரம் தான் சிறந்த இருக்கு அப்படின்னு ஆழ்வார் இங்க ஒரு டெரிவேட்டிவா வந்துருக்கு. எம்பெருமான போய் அடையறதுக்கு உபாயங்கள்ல சரணாகதியே உபாயமா நம்ம பத்திக்கிறது கிடையாது. இதையும் முன்னாடி பாத்துட்டோம் இல்லையா? எதுல பார்த்தோம்? திருமாலிருஞ்சோலை மலை எப்படி வந்து பிராப்திய சரணத்துவம் அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? உபாயமே சரணாகதியே ஒரு தர்மம். அதை நம்ம உபாயமா பத்தக்கூடாதுன்னு ஆழ்வார் காமிக்கிறார் நம்மளுக்கு. ஆனா உபாயங்களை பெஸ்ட் சரணாகதி
அப்போ எம்பெருமான் நிலைகள்ல பெஸ்ட் அர்ச்சாவதாரம்னா சிறந்த இருப்பு அப்படின்னு காமிக்கிறார். எதனாலன்னா இத்தனை ரீசன் பார்த்துட்டோம். நேரடியா சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். எப்படிலாம் நம்ம திருவாராதனத்துக்கு ஸ்வீகரிச்சுக்கோன்றாலும் ஸ்வீகரிச்சுக்கிறான் அவன் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது கடைசியா இந்த பதிகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதிகத்திலையும் சில பதிகத்துல அன்வயிச்சிருக்கோம் நம்ம இது வரைக்கும். சில பதிகத்துல நேரடியா ஈட்டுல காமிச்சிருக்கா இதுதான் நிதான பாட்டுன்னு. நிதான பாட்டுன்னா அடியன் கோமடம் சுவாமி சாதிப்பாரு உயிர் பாட்டு அப்படின்வார். உயிர் பாட்டுன்னா என்ன? அந்த பதிகத்துக்கே ரொம்ப சிறந்த பாட்டு எது சிறந்ததுன்னா அதுதான் உயிர். அதுக்குள்ள ஜீவனம் எல்லாம் இருக்கு. இந்த பதிகத்தை இந்த 9ஆம் பாசுல கடைசி லைன் தான் உயிர். நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவன் ஆகும் நீல் கடல் வண்ணனை. நெஞ்சினால் நினைப்பான் என்ன நினைச்சாலும் எம்பெருமான் அதுவாவே ஆயிடுறான். அந்த வியாப்தியை எடுத்துடுறான் இல்லையா? இதுதான் உயிர் பாட்டு அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். சரி, இது நிதான பாட்டு இந்த பதிகத்துக்கு. இப்போ இந்த பதிகம் சௌலபியத்தை பத்தி எம்பெருமான நம்ம பக்தர்களா எப்படி நினைச்சாலும் அவனை போய் அடைய முடியும். அவன் நம்மள அடையிறான் அதுக்கு முன்னாடி. அடுத்தது நிந்திக்க கூடிய நிலையில நம்ம இருந்தா கூட இப்போ கடைசியில எல்லா இடத்துலயும் சொல்லுவாள் ஸ்டில் தேர் இஸ் சம் ஹோப். இது நிறைய இடத்துல நம்ம கேட்க முடியாது. தெர் இஸ் நோ ஹோப்னா சொல்லிடுறா எல்லா இடத்துலயும். ஸ்டில் தேர் இஸ் சம் ஹோப்னா அது நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான். சரி, அதோட இன்னைக்கு அடுத்தது நம்ம இதோட பத உரைய நாளைக்கு அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனி இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நல்ல